தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. விஜய் வந்து அந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்லயே விட்டுட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் வந்து காவேரி கொஞ்சம் நிம்மதியாவா அப்படின்னோன, அத தாங்க நானும் ரொம்ப நாளா நெனச்சுட்டு இருந்தேன். நல்ல காலங்க, நல்ல முடிவு எடுத்தீங்க. விஜய் கண்டிப்பா விட்டுட்டு வந்துருவான்ல, அதெல்லாம் விட்டுட்டு வந்துருவான். ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன் அவன்கிட்ட அப்படின்னோனே, அப்பா இப்பதாங்க நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டு வந்து காவேரி கொஞ்சம் நிம்மதி அடையறாங்க. அப்ப கண்டிப்பா விட்டுட்டு வந்துருவாரா? விட்டுட்டு தாத்தா சொன்னா கண்டிப்பா கேட்பாரு. ஆனா விட்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னமோ விட்டுட்டு வரமாட்டாருன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து விஜய் வேற வழி இல்லாம வந்து அம் வெண்ணிலாவ கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோனே தாத்தா செமையா டென்ஷன் ஆயிறாரு. என்னடா நெனச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுறாரு. இங்க பாரு நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்ல. இதே வேலைய காவேரி பண்ணியிருந்தா நீ சும்மா இருப்பியா? வேற ஒரு பையன இப்படியே எடுத்துன்னு வந்து வீட்ல வச்சு உன் கண்ணு முன்னாடியே அவன வந்து கவனிச்சுட்டு இருந்தா நீ சும்மா இருப்பியாடா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதிர்ச்சி அடையிறாரு. நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதடா. ஆனா நான் சொல்றது தான் உண்ம. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல அப்படின்னோனே, அப்படியே வந்து நான் வேணும்னே தாத்தா பண்ணேன். ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க? இங்க பாரு நீ வேணும்னு பண்ணேன்னு நான் சொல்லல. ஆனா நீ பண்றது பெரிய தப்பு. முதல்ல அந்த பொண்ண எடுத்துன்னு போய் விட்டுட்டு வர முடியுமா? முடியாதா? நான் உனக்கு சொன்னேன்ல எடுத்துன்னு போய் விடுன்னு சொல்லிட்டு. தாத்தா வேற வழி இல்லாம தான் தாத்தா இப்படி பண்ணிட்டேன். ப்ளீஸ் தாத்தா என்ன புரிஞ்சுக்கோங்க. நீ புரிஞ்சுக்கடா காவேரியை பத்தி. காவேரி எந்த நிலைமையில இருக்கான்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. காவேரி உனக்கு வேணுமா வேணாமான்னு எனக்கு தெரியல அப்படின்னோனே, தாத்தா அப்பலாம் பேசாதீங்க தாத்தா. காவேரி எனக்கு வேணும் தாத்தா. வேணும்ல. அப்போ சொல்றபடி தான் நீ நடக்கணும். தாத்தா ப்ளீஸ் தாத்தா. சரிங்க தாத்தா 2 வாரம் மட்டும் பொறுத்துக்கங்க. 2 வாரம் கழிச்சு நான் கண்டிப்பா வந்து விட்டுர்றேன் தாத்தா. 2 வாரத்துல என்ன நடக்க போகுது? கண்டிப்பா அவளுக்கு 2 வாரத்துல குணமாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்படி இல்லன்னா நாங்க சேர்த்துக்கிறோம் ஹாஸ்பிட்டல்லேன்னு சொல்லியிருக்காரு. சரிடா இந்த 2 வாரத்துல மறுபடியும் வந்து நீ காவேரியை விட்டுட்டு இந்த வெண்ணிலாவ வந்து கூடவே இருக்க போறியா? இல்ல தாத்தா நான் கேர்டேக்கர் வச்சுர்றேன் தாத்தா. வெண்ணிலாவ முழுமையா கவனிச்சுக்கிறதுக்கு நான் அவங்கள வச்சுர்றேன். நான் வந்து எப்பவுமே காவேரி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் தாத்தா. இனிமேல் காவேரி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் தாத்தா அப்படின்னோனே, நீ சொல்றத நம்புறதுமா நம்பக்கூடாதான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன். இந்த மாரி நீ வந்து இன்னொரு வாட்டி நடந்துக்கினா நல்லா இருக்காது. இந்த 2 வாரம் தான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க வந்து காவேரி வந்து விஜய் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக போறாரு. அங்க காவேரி கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து விஜய் சொல்றாரு. காவேரி இங்க பாரு காவேரி, இன்னும் 2 வாரத்துல வந்து எப்படியாவது வெண்ணிலாக்கு குணமாயிடும். அது வரைக்கும் கேர்டேக்கர் வைக்கணும்னு தாத்தா சொல்லியிருக்காரு. அதனால நான் கேர்டேக்கர் வச்சுர்றேன். இதுக்கப்புறம் வந்து உன் கூட தான் காவேரி நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நம்ம 2 பேரும் பழைய மாரி வந்து நிறைய வந்து டைம வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. வெண்ணிலா சீக்கிரமா குணமாயிடுவா. அதனால தான் காவேரி இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன். நீ வந்து மனசு கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தாத்தாவும் அத தான் சொல்லிட்டுருக்காரு. அப்போ தாத்தா சொல்லி தான் உங்களுக்கு தெரியுதுல்ல, உங்களுக்கா தெரியல அப்படின்னோனே, என்ன காவேரி இப்படிலாம் பேசுற? எனக்கு புரியுது காவேரி. உன் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியுது. நீ வந்து ரொம்ப பொசசிவா இருக்க. இங்க பாருங்க நான் எந்த பொசசிவாவும் இருக்கல. நீ உங்க இஷ்டப்படி நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கங்க. ஏன் காவேரி இப்படி பேசுற? என் மேல இன்னும் கோவம் உனக்கு போலையா? அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. விடுங்க விஜய் அப்படின்றாங்க. அதெல்லாம் விட முடியாது. என் பொண்டாட்டியே கைய பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாரு. இத பார்த்த தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷம் அடையிறாரு. 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க.